தனுஷ் இயக்கி நடித்துள்ள அவரது 50வது படமான ராயன் இன்று உலகம் முழுவதும் வெளியாகிறது. அதிகாலை 6 மணிக்கே அமெரிக்கா முதல் டோலிவுட் உள்ளிட்ட மற்ற இடங்களில் ராயன் படம் வெளியாகி நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைத்து வருகிறது. இன்டர்வெல் காட்சியின் போது தனுஷ் பெரிய சம்பவம் செய்திருக்கிறார் என்றும் ராயன் படம் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறும் என்றும் கூறுகின்றனர். வெற்றிமாறன் படம் பார்த்ததைப் போல ஒரு உணர்வு ரசிகர்களுக்கு ஏற்படும் என்றும் கூறுகின்றனர். ஆக்ஷன் காட்சிகளில் நடிகர் தனுஷ் அதிர வைத்துள்ளதாகவும் அனைத்து நடிகர்களும் தங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை ஏற்று கச்சிதமாக நடித்துள்ளதாக ரசிகர்கள் தெரிவித்து வருகின்றனர். தனுஷின் ராயன் படத்தின் ப்ரீ சேல் டிக்கெட் புக்கிங் தாறுமாறாக உள்ளது. இந்த ஆண்டு 100 கோடி வசூல் ஈட்டிய அரண்மனை 4 மற்றும் மகாராஜா உள்ளிட்ட படங்கள் எல்லாம் முதல் நாளில் வெறும் 4 கோடி ரூபாய் தான் வசூல் ஈட்டின. கேப்டன் மில்லர் திரைப்படம் 9 கோடி வரை வசூல் ஈட்டியது. இந்நிலையில் ராயன் படத்தின் ப்ரீ சேல் டிக்கெட் வசூல் மட்டும் தமிழ்நாட்டில் 5 கோடி ரூபாய்க்கு விற்பனையாகி இருப்பதாக கூறுகின்றனர். அதேபோல உலகம் முழுவதும் 6 கோடி ரூபாய்க்கு ப்ரீ சேல் டிக்கெட் விற்பனை நடைபெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. ராயன் வசூல் கணிப்பு: தனுஷ் நடிப்பில் வெளியான படங்களிலேயே கர்ணன் திரைப்படம் தான் முதல் நாளில் 10 கோடிக்கும் அதிகமாக வசூல் செய்ததாக கூறுகின்றனர். இந்நிலையில் ராயன் திரைப்படமும் முதல் நாளில் 10 கோடிக்கும் அதிகமாக வசூல் செய்து கர்ணன் படத்தின் முதல் நாள் வசூல் சாதனையை முறியடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தனுஷ் இயக்கத்தில் செல்வராகவன், பிரகாஷ் ராஜ், சூர்யா, வரலட்சுமி, சரத்குமார், சந்தீப் கிஷன், காளிதாஸ் ஜெயராம், அபர்ணா பாலமுரளி, துஷாரா விஜயன் உள்ளிட்ட பலர் நடித்துள்ள இந்த படத்துக்கு ரஹ்மான் இசையமைத்துள்ளார். முதல் பாதி ரிப்போர்ட்டுகளே படத்திற்கு பாசிட்டிவ் விமர்சனங்களாக குவிந்துள்ள நிலையில் இரண்டாம் பாதியும் வெயிட்டாக. படத்தின் கதையை பற்றி பார்ப்போம். தனுஷின் தாய் தந்தை இருவரும் டவுனுக்கு சென்று வருகிறோம். தங்கையையும் 2 தம்பியையும் பார்த்துக்கொள் என தனுஷிடம் கூறிவிட்டு செல்கிறார்கள். ஆனால் 2 நாட்கள் ஆகியும் இருவரும் வீட்டுக்கு வராமல் இருப்பதால். இதனால் தனது தம்பிகள் மற்றும் தங்கையுடன் ஊர் பூசாரியிடம் சென்று உதவி கேட்கிறார். அந்த இடத்தில் கைக்குழந்தையாக இருக்கும் தனுஷின் தங்கையை வேறொருவரிடம் விலை பேசி விற்க பார்க்கிறார் பூசாரி. இதை அறிந்து கொண்ட தனுஷ் பூசாரியிடம் சண்டை போடுகிறார். வேறு வழியே இல்லை என்ற நேரத்தில் கையில் அரிவாள் எடுத்து பூசாரியை கொன்றுவிடுகிறார் தனுஷ். சிறு வயதிலேயே தனது தனுஷ் கையில் இரத்தக்கரை படிந்து வருகிறது. இதன்பின் அந்த ஊரில் இருந்து சென்னைக்கு தனது தம்பிகள் தங்கையுடன் செல்லும் தனுஷ் அங்கு செல்வராகவனை சந்திக்கிறார். செல்வராகவனின் உதவியோடு புது ஊரில் வேலை தேடிக் கொள்கிறார். காலம் கடக்க அனைவரும் பெரியவர்கள் ஆகிறார்கள். நால்வரும் மகிழ்ச்சியான குடும்பமாக வாழ்ந்து வரும் சமயத்தில் தனுஷின் பெரிய தம்பி சந்தீப் கிஷனால் பிரச்சனை ஒன்று வருகிறது. சென்னையில் பெரிய தாதாவாக இருக்கும் துரை என்பவரின் மகனை சந்தீப் கிஷன் கொன்றுவிட. இதனால் சந்தீப் கிஷனை கொல்ல வேண்டும் என துரை முடிவு செய்ய. இதன்பின் என்ன நடந்தது, தனுஷ் எடுத்த முடிவு என்ன என்பதே படத்தின் மீதி கதை. நடிகர்களை பற்றி பார்க்கலாம். தனுஷ் நடிகராக மட்டுமின்றி இயக்குனராகவும் நம்மை வியக்க செய்துவிட்டார். படத்தின் முதல் காட்சியில் இருந்து கடைசி காட்சி வரும் திரைக்கதையில் எந்த ஒரு தொய்வும் இல்லை. கதாபாத்திரங்களை வடிவமைத்த விதம் வேற லெவல். குறிப்பாக துஷாரா விஜயனின் ரோல் மிரட்டுகிறது. துஷாராவின் நடிப்பு தனுஷின் நடிப்பை தாண்டி பேசுவார்கள். வில்லன் சூர்யாவை வழக்கம் போல் அடாவடியான வில்லனாக காட்டாமல் பொறுமையாக யோசித்து செயல்படும் வில்லனாக காட்டிய விதம் படத்திற்கு பலம். சென்டிமெண்ட் மற்றும் ஆக்ஷன் காட்சிகள் படத்தின் மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். ரத்தம் தெறிக்க தெறிக்க அனைத்து சண்டை காட்சிகளும் படமாக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இரண்டாம் பாதியில் வரும் கிளினில் நடக்கும் சண்டை காட்சி வெறித்தனம். சந்தீப் கிஷன், காளிதாஸ் ஜெயராம், செல்வராகவன், பிரகாஷ் ராஜ், சரவணன், அபர்ணா பாலமுரளி என அனைவரின் நடிப்பும் பக்கா. குறை என்று பார்த்தால் குழந்தைகளால் இப்படத்தை கொண்டாட முடியாது. மற்றபடி படம் ஹாலிவுட் தரத்தில் உள்ளது. படத்தில் நடிக்கவில்லை என்றால் நான் தாண்டா ஹீரோ என பின்னணி இசையில் மிரட்டியுள்ளார் இசையமைப்பாளர் ரஹ்மான். பாடல்களும் சரி பின்னணி இசையும் சரி நம்மை சிலிர்க்க வைக்கிறது. குறிப்பாக ரஹ்மான் குரலில் உசுரே நீதானே நீ தானே வரும் போது கண் கலங்குகிறது. ஒளிப்பதிவு மற்றும் கலை இயக்கம் இரண்டும் படத்திற்கு மிகப்பெரிய பலமாக அமைந்துள்ளது. ஒரு வீடியோ போடுவதற்கு எங்கள் முழு உழைப்பை நாங்கள் தருகிறோம். வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்யவும். உங்கள் ஆதரவு என்றும் வேண்டும். உங்கள் அன்பு நண்பன் தமிழா டிப்ஸ் எம்எம்எஸ் ஹரி. நன்றி.